வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற கேள்வி இருந்தப்போ செங்கோட்டையன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். தலைமை செயலகத்தில் ராஜினாமா செய்த பிறகு அமைச்சர் ஒருவரை சந்தித்து பேசியதாக தகவல். அப்படின்னா திமுகவுக்கு போறாரா அப்படின்ற கேள்வி இருந்தது. செய்தியாளர்களை சந்திக்காமல் அங்கிருந்து கிளம்பினார் செங்கோட்டையன் தலைமைச் செயலகத்தில் இருந்து வந்து நேராக ரைட் எடுப்பார் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக வந்து பட்டினம்பாக்கத்தில் சென்று விட்டார். அதனால திமுக இல்லை தாவேகா தான் அப்படின்னு உறுதியாக இருக்கிறது. விஜயை சந்தித்து 2 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் ஏறக்குறைய சென்னையை நோக்கி வந்து விட்டார்கள். அப்படின்னா நாளைய தினம் இணைப்பு நடக்க போகிறது. தாவேகாவோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளப் போகிறார் செங்கோட்டையன் மூலமாக அதிமுக வாக்குகளுக்கு குறிவைக்கிறதா தாவேகா அப்படின்ற கேள்விகள் ஒருபுறம். செங்கோட்டையன் மூலமாக தாவேகா எந்த வகையில் வலுப்பெறும், அதிமுக இதன் மூலமாக அதிமுகவுக்கு பின்னடைவு ஏதாவது இருக்கிறதா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. தாவேகாவில் செங்கோட்டையன் அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறாரா விஜய்? விரிவாக வாதிக்கிறோம் சிறப்பு விருந்துகளோடு. நம்முடைய கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து தமிழ்நாடு முஸ்லீம் லீக் திரு முஸ்தபா அவர்கள் தாவேகாவுடைய கூட்டணி கட்சி, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு தனியரசு அவர்கள்ட்ட. திரு தனியரசு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர், அதிமுகவிலிருந்து அப்படியே போகலை, நீக்கப்பட்டவர் வேறு வாய்ப்பு இல்லாததால தாவேகாவை நோக்கி நகர்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை அவர் தாவேகாவை விட இன்னும் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? தாவேகாவுக்கு இப்படி உடனடியாக முடிவெடுத்து இவ்வளோ பெரிய மூத்த தலைவர், புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அதிமுகவை நகமும் சதயமாக அதிமுகவில் பயணித்து அதிமுகவின் 2 கோடி தொண்டர்களின் பேரன்பை நம்பிக்கையை பெற்றிருந்த ஒரு மூத்த தலைவரே திராவிட கருத்திகளுக்கு நேர் எதிரான அல்லது தொடர்பில்லாத ஒரு சாதாரண நடிகரை நம்பி புதிதாக துவக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி தாவேகாவில் போய் இணைவது என்பது அவருடைய மாண்புக்கு, அவருடைய சீனியாரிட்டி, அவருடைய அரசியல் முதிர்ச்சிக்கு பெரும் பின்னடைவு. அது புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவருக்கும் அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய வரலாற்று பிழை. இன்னும் சொல்ல போனால் அது துரோகம் கூட சொல்லலாம். ஏன்னா நாங்கள்லாம் என்ன எதிர்பார்த்தோம்னா, இப்போ சினிமா, டிடிவி, ஓபிஎஸ்ஐ இவர் முன்னின்று ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட அதிமுக ஒருங்கிணைக்க போகிறேன். ஆமாம், அப்படி வலிமைப்படுத்துவார்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ ஓபிஎஸ் அணி, டிடிவி அணினோ அல்லது சின்னமானோ எடப்பாடி அணியில் கூட அந்த நம்பிக்கை இருந்துச்சு. பரவாயில்ல, செங்கோட்டையன் ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறார், இந்த முயற்சி கட்டாயமாக எல்லாரும் ஒன்று சேருவாங்க, எடப்பாடி கூட இதில் பணிவார்னு பார்த்தா எந்த போராட்டத்தையும் இல்லாமல் மௌனமாகவே இருந்துவிட்டு அக்டோபர் 30 பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவினுடைய நினைவிடத்தில் போய் ஓபிஎஸ், டிடிவி, சின்னம்மாவையும் சந்தித்து விட்டு நேர் எதிராக இருக்கிற இப்போ பனையூருக்கு நாளை அதிகாரபூர்வமாக இணைகிறதுக்காக வர்ற செய்தி என்பது அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு இதயத்தில் வேலை பாய்ச்சுவது மாதிரி தான். ஏன்னா நீங்கள் இவரை நீங்கள் துரோகம்னு சொல்ல முடியாது. அதிமுகலேருந்து அவர் நீக்கிட்டாங்க, அதிமுக அவர் துரோகம் பண்ணல, வேறு வாய்ப்புகள் இல்லைன்றப்போ இங்கே வராரு அப்படின்னு பார்க்கக்கூடாது. அதிமுகவில் எடப்பாடியை விட அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையனை நம்பினாங்க. டிடிவி, சின்னம்மா, ஓபிஎஸ்ஐ ஆதரித்தவர்கள் கூட செங்கோட்டையனை நம்பினாங்க. இவர் ஒரு விசுவாசி, கட்சி மாறவே மாட்டார். அம்மாவே இவர் மேலே நடவடிக்கை எடுத்து இவரை அமைதிப்படுத்தி வச்சிருந்த போது கூட அமைதியாக இருந்தார். சின்னம்மா யாருக்கு எதிராக போராட்டமோ புரட்சியோ பண்ணதில்லை, சொன்னதில்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் நேரு சாதாரண ஒரு நடிகர்கிட்ட போய் நேற்று இவருடைய அரசியல் அனுபவம் என்ன, விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது? அப்போ இவர் தந்தை பெரியாரின் பேரறிஞர் செல்ல பிள்ளை தான் புரட்சி தலைவர். புரட்சி தலைவரின் கரம் பற்றி அவருடைய சட்டமன்றத்தினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர். அது உங்கள் ஆதங்கமாக இருக்கல. என்னங்க நேற்று விஜய் கூட போயிட்டீங்கன்னு, அவர் எம்ஜிஆருடைய முதல் பொதுக்குழுவிலிருந்து இருக்கார். எம்ஜிஆர் கட்சி தொடங்கி முதல் சட்டமன்ற உறுப்பினராக பிறகு பார்த்துட்டு இருக்கார். அவர் இன்னைக்கு விஜய் அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். இதோட அவமான உலகத்தில் வேறு ஏதாவது வேணும். அவருடைய பார்வை அப்படி இருக்கலாம் இல்லை? இப்போ நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு மூத்த ஊடகவியலாளர் கார்கையா நீங்களே சொல்கிறீங்க, புரட்சி தலைவருடைய இடத்துல விஜயை வச்சு பார்க்கலாம்னு செங்கோட்டையனே முடிவுக்கு வந்த பிறகு இந்த தமிழ்நாட்டை அல்லது இந்தியாவை யார் காப்பாற்றுவது? இதை விட ஒரு அவமானம் வேறு ஏதாவது தேவைப்படுமா? அப்போ நீங்கள் அந்த வெகுமானமாக நினைக்கிறாரு சார். நாளைக்கு அவருக்கு அவைத்தலைவர் பதவி கொடுக்குறாங்கன்னு வைங்க, விஜய் செங்கோட்டையன் 2 பேரும் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாரும் அமைப்பு செயலாளர்லாம் கொடுத்தா அது அடுத்த பதவிகள். அதிமுகவில் அவர் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர், அமைப்பு செயலாளராக இருந்தார். ஆனால் இங்கே அவைத்தலைவர் கொடுத்தா இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க விஜய்க்கு அடுத்தபடியாக அவருன்னா, இப்போ புசியானந்தெல்லாம் இப்போ மன்றத்திலிருந்து உழைச்சி 24 மணி நேரம் அங்கே பெஞ்சில் சாக விரிச்சு படுத்திருந்த புசியானந்த் எங்கே போவார்?
ஆதவர்ஜுனா இவரை நம்பி விசிகேவிலிருந்து விலகி திமுகவிலிருந்து விலகி போய் பல நூறு கோடி ரூபாய் கொட்டி செலவு பண்ணிட்டு இருக்க ஆதவர்ஜுனாவுக்கு எல்லாருக்கும் செங்கோட்டையனுக்கு வருத்தப்படுறீங்க, புஷியானந்துக்கு வருத்தப்படுறீங்க, ஆதவர்ஜுனாக்கு வருத்தப்படுறீங்க, எல்லாருக்கும் அவங்க கட்சி பிரச்சனை. அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்காக வருத்தப்படுங்க. இப்போ இங்கே முஸ்தபா எல்லாம் கூட விஜய் இப்படி கடுமையாக திட்டத்தில் கோவப்படுவார். நான் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கட்சி. அது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸை விட வேறுபட்டது. ஒரு நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இதோ எங்கள் விஜய் வருகிறார்னு பச்சை பொய்ய இந்த பாமர அப்பாவி ரசிகர் மக்கள் மத்தியில் தான் நீங்கள் தாவேக பிரச்சாரம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, மறுபடியும் இந்த எந்த அரசியல் புறையோடி கிடக்கிற ஊழல் அரசியல் சொல்றீங்களோ, இந்த கட்சியில் திமுக அதிமுக சொல்றீங்களோ, அதிலிருந்து ஒரு தலைவரை செங்கோட்டையனை உடனே வந்த உடனே நீங்களே சொல்றீங்க விஜய்க்கு அடுத்தபடியா அவைத்தலைவர் பதவி கொடுப்பாங்கன்னு சொன்னா, அப்ப பதவியை வேறொரு கட்சியிலிருந்து நேரா ஒரு அவைத்தலைவர் பதவி எடுத்துக்குவாருன்னா 25 வருஷமா தேட்டர்ல பாலாபிஷேகம் பண்ணவன் இன்னும் விசில் அடிச்சுக்கிட்டு போஸ்ட் அடிக்கிட்டே இருக்குன்னா, அப்ப ரசிகர்களை தெருவில் நிறுத்துற இந்த விஜய் ஒரு சாதாரண அரசியல்வாதிக்கு இந்த விஜய்க்கு என்ன ரெண்டுமே சேர்ந்து சார்? உங்களுக்கு தெரியாதா சார், வேறு கட்சியில இருந்தவங்களையும் வரவேற்கணும், மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு சார், இதையும் கொடுக்கணும் அதையும் கொடுக்கணும் இல்லையா? இப்ப நீங்க ஒரு 10 பேர் அந்த பொறுப்புல இருக்காங்க. இப்ப நாளைக்கு நீங்க விஜய் கூட போறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்குறாங்கன்னு வைங்க, வேணான்னுவீங்களா? போவே மாட்டேயா? அவர்கிட்ட கொள்கை இருந்தா தானே நம்ம அங்க கொள்கை பரப்பு செயலாளர் ஆக முடியும். அவருக்கே கொள்கை என்னன்னு விஜய்க்கே தெரியல. இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை என்னன்னு ஒரு வார்த்தை 2 ஆண்டுகள் கட்சி விஜய் தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகுது இல்லையா தமிழக வெற்றி கழகத்தை? நான் 5 மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்காரு. ஒரு வார்த்தை நம்ம தந்தி தொலைக்காட்சி கூட நீங்கள் முழுசாக நம்ம கவர் பண்ணுறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இதுதான் கொள்கைன்னு ஒரு கொள்கையை இதுவரைக்கும் அதனுடைய தலைவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அது கொள்கை இல்லை. அதுதான் எங்க கொள்கை. அதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளா எங்க தமிழ் சமூகத்தில் மானுட சமூகத்துக்கு பிரகடனப்படுத்துறது. அதுக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்? அது அப்ப விஜய் அங்க விஜய்க்கு பின்னாடி இருக்கிறது வேற கட்சி தலைவர். செங்கோட்டையன் என்ன நம்பிக்கையில தாவேக்காவை சூஸ் பண்ணிருப்பாரு? அவரோட நீங்க பயணிச்சிருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கீங்க, அந்த மண்டலத்தை சேர்ந்தவர். அதுல என்ன பெரிய அவமானம்னா, இந்த திரையரங்குகளில் நடிகர்களை நம்பி இவர்கள் அரசியலுக்கு வந்தவர்கள். ஆனா புரட்சி தலைவர் வெறும் நடிகர்னு இவங்க பார்க்குறாங்க. அவர் ஒரு தத்துவ ஆசான். புரட்சி தலைவர் அம்மா ஒரு உலக அரசியல் சமூக விஞ்ஞானி. ஆனா இந்த விஜயையும் அப்படியே ஒரு சினிமாவில் ஒரு நடிகர், நமக்கு ஏற்கனவே இந்த 2 நடிகர்கள் இறந்துட்டாங்க நம்ம கட்சி தலைவர், இப்போ ஒரு புதுசாக ஒரு நடிகர் வந்திருக்காரு, இன்னும் குட்டி நடிகர்கள் யாராவது நயன்தாரா நாளை கட்சி ஆரம்பிச்சா கூட இந்த செங்கோட்டையனால ஓடி போயிடுவாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. அப்போ இவ்வளோ அவமானகரமான வச்சுக்கிட்டு ஒரு நிர்வாகத்தை நடத்துறீங்கன்னா எப்படி தாய் தமிழ் சமூக தலைவர்? அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் இருந்திருக்கார், அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கு. திரு சுமன் சி ராமன், செங்கோட்டையன் தாவேக்காவோட போறது ஏறக்குறைய உறுதியாயிருச்சு, சந்திப்பெல்லாம் நடந்தாகிவிட்டது. தாவேக்காவில் செங்கோட்டையன் சேருவதால யாருக்கு பலன் அதிகம் நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் இப்ப நினைக்கிறது அவருக்கு பலன் அதிகம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி யாருக்கு பலன் அதிகம் அப்படின்னு நம்ம போகத்தான் சொல்லணும். ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது மேலிடத்துல இருக்கிறவர் பார்த்துப்பாங்க, மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு அந்த அடிப்படையில நடந்திருக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது ஸ்பான்டேனியஸா அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு 2 நாள் முன்னாடி திமுகவுடைய அமைச்சர்களோடையும் பேசியிருக்காரு அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்த பிறகு இப்ப தாவேக்காக்கு போறதா வருது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ அவரை தாவேக்காவுக்கு அனுப்புகிறார்கள். எதற்காக அனுப்புகிறார்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் அவங்க சொல்லுங்க ஐயா, ஐயா. அதுதாங்க வர அதாவது அமித்ஷாவை போய் அவர் சந்திக்கிறார். அவருக்கு அதிமுகவில் பிரச்சனை வரும்போது அதிமுக தலைவர்களை சந்திக்கணும். இல்லைன்னா வேற ஒரு காமனா யாராவது எடப்பாடியோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு நபர் இருந்தாக்க அவங்கள சந்திக்கணும். ஆனால் கூட்டணி கட்சியினுடைய அகில இந்திய ஒரு மிக முக்கிய தலைவராக அமித்ஷாவை சந்திக்க போறாரு, டெல்லி போறாரு. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமனோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. சோ இதெல்லாம் நடந்த பிறகும் சரி, நான் இப்படி ரிவர்ஸ்லயே பார்ப்போம். பாஜக திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு செல்லக்கூடாது என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தால் அவர் சென்றிருக்க மாட்டார். நான் இப்படி பிரேஸ் பண்ணிக்கிறேன். சோ அவங்க எதுக்காக அவர் அங்க பிளான் பண்றாங்கிறது போகத்தான் தெரியும். முதல்ல இருந்தே பாஜகவினுடைய கேம் பிளான் 2026 என்ன அப்படிங்கிறது யாருக்குமே புரியல.
இப்போ உதாரணத்துக்கு I'll give you another example. நேத்து அந்த ஏபிபி நிறுவனம் நடத்தின இதுல வந்து திருப்பியும் திரு அண்ணாமலை அவர்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அந்த இன்டர்வியூல அதிமுகவால தான் கிட்டத்தட்ட அது சொல்லல, பட் அதுதான் இண்டிகேட் பண்ணார். கிராஸ் ஓட்டிங் நடந்துச்சு, இந்த மாதிரி திராவிட கட்சிகளிடையே ஒன்னு ரெண்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எல்லாம் சொன்னார். இது எல்லாமே வந்து நான் ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஏபிபியா இருக்கட்டும், இந்தியா டுடேயா இருக்கட்டும், CNN நியூஸ் 18 இருக்கட்டும், அவங்க நடத்துற இத்தகைய நிகழ்வுகள்ல திட்டவட்டமாக பாஜக இவரை அழைக்காதீர்கள் என்று கூறினால் இவர்கள் அழைக்க மாட்டார்கள். சோ அதிமுகவை என்ன வெற்றி பெற செய்வதா பாஜகவினுடைய நோக்கம் என்பதே ஒரு கேள்விக்குறி ஆகிறது. இன்னொரு ஆங்கிள் கூட்டணி வச்சதுக்கு அப்புறமும் சந்தேகப்படுறீங்க? கூட்டணி வச்சப்புறமும் சந்தேகம் நிச்சயமாக படணும். நாம் படல, அதிமுக இருக்கிறவங்க படுறாங்க. ரெண்டாவது விஷயம் மிக முக்கியமாக, ஒருவேளை திரு செங்கோட்டையன் அங்கு சென்று இந்த கூட்டணிக்கே வந்துருங்க தாவேகா, நம்ம ஏதாவது ஒண்ணு பேசி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூறுவதற்கு அவர் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கறதுலயும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அவருக்கு கிட்டத்தட்ட 77 வயது. அவர் போய் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு இல்லையா? 8 முறையோ 9 முறையோ சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. முன்னாள் அமைச்சர். இன்னைக்கு போய் ஒரு பிரச்சார கூட்டத்துல விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம்னு அவர் பேசுறதுக்கு எப்படி பேச முடியும் சொல்லுங்க? சோ இது ஏதோ ஒரு ஷார்ட் டேர்ம் அரேஞ்ச்மெண்ட். பாஜக எதற்காக அவரை அங்கு அனுப்பி இருக்கிறார்கள் என்று போக போகத்தான், அதுதான் என்னுடைய யூகம். என்னன்னா, பிஜேபி அவரை பிளான் பண்றாங்க தாவேகாவில். சொல்றாங்க அவர் பிஜேபியை ரொம்ப நம்பிட்டாரு, அமித்ஷாவெல்லாம் பார்த்தாரு, அவங்க கைவிட்டுட்டாங்க, வேற வழி இல்லாம இங்க போறாரு அப்படின்ற பார்வையும் சொல்றாங்களே டாக்டர். இல்ல, நீங்க அமைச்சரா இருந்துட்டீங்க, பெரிய ஒரு முக்கிய பிரதான கட்சி, 32 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சியினுடைய ஒரு மிக முக்கிய பிரமுகரா இவ்வளவு ஆண்டு காலம் இருந்துட்டீங்க. 77வது வயதில் இதுவரைக்கும் ஒரு பஞ்சாயத்து தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சியினுடைய ஒரு நடிகரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறுவதற்கு உங்களுக்கு எப்படி, நீங்க ஃபர்கெட் எவ்ரிதிங், நீங்க அது லாஜிக்கலா இருக்கான்னு நீங்க பாருங்க. அவர் திமுகவுக்கு போகலாம், அது வேற விஷயம். திமுகவுக்கு போயிருந்தா, திமுக ஒரு பெரிய கட்சி, பெரிய இயக்கம், 75 ஆண்டு காலம் இயக்கம். சரி, ரொம்ப நாள் நாங்க வந்து அந்த இயக்கத்துக்கு எதிராக போராடினோம். ஆனா இப்ப பரவாயில்ல, ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு கண்டெம்பரரி, அவருக்கும் முதலமைச்சருக்கும் 4-5 வயசு தான் வித்தியாசம் இருக்கு, அது வேறு. பட் நீங்க தாவேகாவுக்கு போவதற்கு காரணம் என்ன? லாஜிக்கலா நீங்க யோசிச்சு பார்த்து எனக்கு ஒரு 2 காரணம் சொல்லுங்க. தாவேகா வந்து இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கு இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுக்கும் புசி ஆனந்துக்கும், ஆதவ அர்ஜுனாவுடைய அரசியல் அனுபவம் என்ன, செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவம் என்ன? இல்ல, புசி ஆனந்தே எடுத்துக்கங்களேன், அவர் எம்எல்ஏ இருந்த தொகுதியில மொத்தமா 20,000 ஓட்டோ என்னமோ தான். இல்ல அப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் நினைச்சிருந்தா விஜயகாந்த் கூட போயிருப்பாரா? இல்ல ஒரு செகண்ட். திரு விஜயகாந்த், செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? 10 நாள் டைம் தரேன், இந்த 10 நாளைக்குள்ள நீங்க ஒருங்கிணைக்கிற முயற்சியில் ஈடுபடவில்லை என்றால் என்ன செய்வாரு? அந்த முயற்சி நாங்கெல்லாம் சேர்ந்து அதை செய்வோம் சொன்னாரா இல்லையா? கண்டிப்பா செஞ்சாரா? அதுதானே நீங்க சொன்னீங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன? 10 நாள் டைம், இதுல நீங்க ஒருங்கிணைக்கலன்னா நாங்கெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம். ரைட்? அந்த முயற்சி என்னாச்சு? அப்புறம் நீங்க பசும்பொன் போனீங்க, பசும்பொன்ல அங்க ஓபிஎஸ் ஓட நீங்க போய் பேசுறீங்க, கரெக்ட்? அப்பவும் ஒருங்கிணையணும், எல்லாரும் ஒருங்கிணையணும் எல்லாம் சொன்னீங்க. அது என்னங்க ஆச்சு? இப்போ 1 மாசம் கூட ஆகலையே. என்னங்க, அது அக்டோபர் 31 தானேங்க அது போனது. 30. இப்போ என்ன, இன்னைக்கு நவம்பர் 30 ஆகலையே, அதுக்குள்ள என்ன மாறிடுச்சு? நிச்சயமா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தர்ப்பவாத ரீதியாக எடுக்கப்படும் விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பலர் இவர் தாவேகாவுக்கு போறத வரவேற்கிறாங்க. என்ன லாஜிக்?
இன்னைக்கு சில குறைஞ்சபட்சம் திமுக போகாம இருக்கிறது அவங்களுக்கு நல்லது இல்ல. இல்ல பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் அவர் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு எல்லாரையும் நம்மளோட ஒரு கூட்டணியில கொண்டு வருவாங்க. அதான் பாஜகவுடைய அபிஷியல் பொசிஷனே ஒரு காலகட்டத்துல தேர்தலுக்கு நெருங்க எல்லாரும் வந்துருவாங்க. அப்போ நீங்க பாஜக ஆதரவாளர்கள் இவர் தாவேகாவுக்கு போவதை ஏன் ஆதரிக்க வேண்டும்? லாஜிக்கலா பாருங்க. இது அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிளான்ட் அங்க. ஓகே, கேட்போம் டாக்டர். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சனும் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் முஸ்தபாட்ட போய்ட்டுறது. திரு முஸ்தபா, செங்கோட்டையன் சேர்வது ஒரு இயற்கையான சேர்க்கையாக இருக்காது. அவர் வேற ஏதோ நோக்கம் இருக்கிறது, யாரோ அனுப்புறாங்கன்னு சந்தேகிக்கிறாங்க. அவரோட சந்தேகம் சார். நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்தே ஊர்னவர், ஆர்எஸ்எஸ்லேயே வளர்ந்தவர், ஆர்எஸ்எஸ்லேயே பிறந்தவர், ஆர்எஸ்எஸ்க்காகவே பேசினவர், ஆர்எஸ்எஸ்க்கு லாபி பண்ணவர். மைத்திரன் போனவர் திமுகவில் போகிறது ஒரு சந்தேகம் இருக்குதா செய்து ஆமாம் போனது. அப்போ திமுக சைடு போனார்ல, அந்த ஆர்எஸ்எஸ்க்கு போய் வேட்டியை கட்டி வாக்கு சேகரித்தவர். ஓபிஎஸ் கூடயே இருந்த மனோஜ் பாண்டியன் திமுக போனார்ல, ஆர்எஸ்எஸ் லாபி பண்ண திமுக உள்ளே இழுத்துருக்குன்னு பார்க்க. நான் கேட்குறேன், செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு சேர்றதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய அமைச்சர் முத்துசாமி அவர்களும் சேகர்பாபு அவர்களும் சந்திச்சாங்கல்ல, அவர் வீட்லையும் தலைமைச் செயலகத்திலையும். இன்னைக்கு சேகர்பாபு சந்திச்சா தகவல் அவர் வீட்டில் முதலமைச்சரோட நிகழ்ச்சியில் இருந்தார். யார் சந்திச்சார், யார் பேச? அப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவோட போறவங்கள நீங்க பாஜக அமைச்சவர்களை நீங்க கூப்பிட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி, இது பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் அவர்கள் மீது ஒரு காவி சாயத்தை பூசக்கூடிய வேலையை ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் 77 திரும்புகிறது. மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் எப்படி எம்ஜிஆர் அவர்களை களத்தில் இறக்கி இவர்தான் நாளைக்கு தமிழகத்தை ஆள போறாருன்னு களம் கண்டு இந்த அரசியல் இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா யார் தலைமைக்கு வரணும்னு தெளிவாக முடிவு எடுக்கிறவர். எம்ஜிஆர் தான் தலைமைக்கு வருவார், அவருக்காக குரல் கொடுத்தவர். ஜானி ஜேனியாக வந்தாலும் சரி ஜெயலலிதா தான் வருவாங்க அப்படின்னு போனவர். அதையும் தாண்டி இரட்டை இலைக்கும் அதிமுக விசுவாசமா இருந்தவர். சசிகலாமாவுக்கு விசுவாசமா இருந்தார் அவங்க அதிமுக இருக்கும்போது. தினகரன் அவர்கள் விசுவாசமா இருந்தார் அதிமுக இருக்கும்போது. நீங்க கொஞ்ச காலம் தள்ளி நில்லுங்க, அதிமுக அப்பதான் நாங்கெல்லாம் ஒன்றுபடுவோம் சொல்லி இறுதியா நம்ம மரியாதைக்குரிய தினகரன் அவர்களை வீட்டில் சந்திச்சுட்டு வெளியில வந்தவர் இந்த செங்கோட்டையன் அவர்கள் தான். இந்த இவர் பாத்தீங்கன்னா பதவிக்காக ஆசைப்படுறா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டார். முதலமைச்சர் பதவி ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு வந்தது என்பது நாடறிந்த உண்மை. அதையே வேண்டாம்னு சொன்னவர் தான் செங்கோட்டையன். இப்போ உள்ள வராருன்னு சொன்னார் சார். செங்கோட்டையனுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி உரிய மரியாதை கொடுக்கல. செங்கோட்டையன் நினைக்கிறாரு இவங்க ஒருங்கிணைந்த அதிமுகவா இதுக்கப்புறம் மாற முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா தேர்தல் காலம் நெருங்குது. அதே செங்கோட்டையன் பாஜக சொல்லிதான் வெளியில வந்தாரு. பாஜக தலைவர்களை கூட்டணியில் இருக்க போய் அதிமுக இருந்தே போய் சந்திச்சாரு, அங்கிருந்தே எதிர்த்தாரு. பாஜகவோட தொடர்பில் இருந்தவர் இன்னைக்கு தாவேக்காக்கு வர்றாரு அப்படின்னு லிங்க் பண்ணி பார்க்குறேன். நான் கேட்குறேன்னா பாஜக சொல்லி தான் வெளியில் வந்தாருன்னா எடப்பாடி நீக்கி தான் வெளில வந்தார். எடப்பாடி பாஜகவை இல்லை அந்த போர்க்குடியை தூக்குனது காரணம் என்ன? எதனால என்ன காரணம்? அங்கே என்ன உள் அடி நடந்தேன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் களத்தில் நிற்கக்கூடியவங்க ஒன்றிணைந்த அதிமுக சார் ஜெயிக்க முடியும். அதிமுக சுக்குநூறா உடைந்து நாளா உடைஞ்சா யார் போய் டிக்கெட் வாங்கி யார் பணம் செலவு பண்ணி யார் எம்எல்ஏ ஆகுறது? அந்த அடிப்படையில் ஒன்றிணைந்த அதிமுக வேணும் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் விரும்பினாரு. அந்த விரும்புறதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பா இருந்தாரு. அதிமுக நாலா உடைஞ்சாலும் பரவாயில்ல, 5 உடைஞ்சாலும் பரவாயில்ல, நான் அதிமுக பொதுச் செயலாளர், நான் தான் இந்த களத்தில் இருப்பேன், அவரோட ஆதிக்கத்தை செலுத்தினார். அந்த அடிப்படையில் செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கான முயற்சி எடுத்தார். முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி அவரை நீக்கிட்டார். நீக்கினதுக்கு அப்புறம் அவர் பொறுத்து இருக்கிறார். என்ன நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வளர்க்கப்பட்டவர், ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டவர். திமுக தான் எதிர். ஏன் திமுக போயிருக்கலாமே? திமுக தான் எதிரி. திமுக தான் அதிமுக எதிர் திசை. நீங்க ஒரு தலைவர் வேணா திமுக போலாம் சார், ஒரு 2000 நிர்வாகி வேணா திமுக போலாம். ஆனா 1.5 கோடி தொண்டர்கள் திமுக நேசிப்பாங்களா? களம் பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் திமுக எதிர்மறை. அதை செங்கோட்டையன் அவர்கள் உணர்றார்.
அப்போ திமுக நீங்க சொல்ல வருது திமுகவை அதிமுகவோட தாவேக்கா எதிர்க்கும் அப்படின்னு கணிச்சு போறாங்க. அதுதானே கேள்றேன், அதுதானே சொல்ல வரேன். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நீங்க திராவிட இயக்கம், இன்னைக்கு அண்ணா என் கூட இருக்கிறார், பெரியார் என் கூட இருக்கிறார், நானும் திராவிட இயக்கம் தான் அப்படின்னு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தமிழக அரசியல் களத்துல கலங்காண்டார். அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த திமுகவை எதிர்க்கணுமோ அந்த திமுகவை எதிர்க்கல வலுவிழந்திருக்கின்றது. அப்போ எல்லா கோட்பாட்டிலும் எல்லா விஷயத்திலும் தமிழக மக்களின் நலத்திலையும் தமிழக வெற்றி கழகம் திமுகவை எதிர்க்கக்கூடிய திசையில இருக்கிறது. இன்னைக்கு கூர்மையாக எதிர்க்கிறாங்க. அப்ப கூர்மையாக எதிர்க்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப திமுகவை எதிர்க்கிறது எம்ஜிஆர் எதிர்த்தாரு, ஜெயலலிதா அம்மா எதிர்த்தாங்க, சசிகலா அம்மா எதிர்த்தாங்க, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கல, திமுகவும் அவங்களை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க மேல வந்து ஒரு அவங்க நடக்க செய்த தவறுக்கு ஒரு சின்ன நடவடிக்கை கூட இல்ல. கொடைநாடு கேஸ் என்னாச்சு, இவர்கள் செய்த ஊழல் பட்டியல் என்னாச்சு, நான் முடிச்சிடறேன், நான் பேசணும்னு சொல்லுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல அரசியல் களத்துல விஜயா திமுக வரும்போது இப்ப அண்ணா திமுக இருக்கக்கூடிய திமுக எதிர்நிலை மனநிலை இந்த சைடு வராங்க. இது தொடர்ச்சி. சார் செங்கோட்டையன் அவர்கள் வந்தது பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, தமிழக வெற்றிகளுக்கு மிகப்பெரிய உயர்வு. திரு பொன்வில்சன், செங்கோட்டையன் நீங்க வந்ததன் மூலமாக தாவேக்கா சொல்லக்கூடிய திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அந்த பெர்செப்ஷன் இன்னும் கூடுதுன்னு பார்க்கலையா பொன்வில்சன்? இல்லை, இது வந்து ஆளுங்கட்சி தான் எனக்கு பிரதான எதிரின்னு எல்லா கட்சிகளும் எல்லா காலத்திலையும் சொல்லுவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஜெயலலிதா அம்மா இருந்தபோதே சொல்லியிருக்காரு எனக்கு அதிமுக எதிரி. அதே மாதிரி கலைஞர் இருந்தபோதே சொல்லியிருக்காரு எனக்கு திமுக தான் எதிரின்னு. இது வந்து எல்லா கட்சிகளும் எல்லா காலத்திலையும் சொல்லுது. அதே மாதிரி தான் தாவேக்காவும் சொல்லுது அப்படின்றது. ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் இப்படியும் நம்ம யோசிக்கலாம் இல்லையா? அது செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு செல்ல முயற்சி செய்து திமுக அதை மறுத்து ஒருவேளை அதனால இவர் அங்க சேர்ந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர் வந்து ஆதிக்கம் செலுத்துறாருன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏற்கனவே அவரால் பழிவாங்கப்பட்டு முத்துசாமி வெளியேறினாரு, கந்தசாமி முன்னாள் எம்எல்ஏ வெளியேறினாரு, செந்தூர் ராமச்சந்திரன் வெளியேறினாரு, அதுக்கப்புறம் இப்ப செந்தில் பாலாஜி அங்க இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் இருக்கும்போது நீங்க திமுக இப்ப சேகர் பாபு பேசினாருன்னு சொல்றாங்க. முயற்சி செய்து நீங்க இங்க வர முடியாது, அதனால ஒருவேளை நீங்க வந்து தாவாக்காக போயிருங்க அப்படின்னு டைரக்ஷன் பண்ணிருக்கலாம் இல்லையா? நடந்திருக்கலாம் இல்லையா? செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா செங்கோட்டையனுக்கு திமுக இருக்கலாம் இல்லையா? ஓகே, இருக்கலாம் இல்லையா? ஏன்னா எல்லா கட்சியும் இது முயற்சி பண்ணும்ல. ஆளுங்கட்சி எதுவுமே எதிர்கட்சிகள் ஓட்டு பிரிந்தால் யாருக்கு ஆதாயம்? ஆளுங்கட்சிக்கு தான் ஆதாயம். அப்ப எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்தால் யாருக்கு ஆதாயம்? அப்ப இயற்கையா எந்த சைடுல இருக்கும்? ஓபிஎஸ் யாரை போய் பார்த்தாரு? ஓபிஎஸ் ஐபிஎல் மேட்ச்ல யாரை போய் பார்த்தாரு? இதெல்லாம் கணக்கில் இருக்குது இல்ல? அப்படி இப்ப டிடிவி என்ன சொன்னாரு? திமுக தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாரா இல்லையா? அதனால இந்த சான்ஸும் நம்ம பார்க்கலாம். நம்ம யதார்த்தமா நம்ம திங்க் பண்ணோம் எந்த கட்சினாலும் சரி. இது ஒரு பக்கம். செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது என்னன்னா ஒருங்கிணைப்புன்னு சொன்னது 2017 இருந்து 2021 வரைக்கும் 4.5 வருஷம் அவர் அமைச்சரா பதவி வைக்கும் போது எடப்பாடியார்கிட்ட செயற்குழு பொதுக்குழுல கூட சசிகலாவையும் டிடிவியும் சேர்க்கணும் அப்படின்ற வார்த்தையை ஒரு இடத்துல கூட அவர் சொல்லல. எந்த இடத்துலயும் அவர் சொல்லவே இல்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல அந்த விவசாயிகள் ஒரு பாராட்டு விழா எதிர்க்கட்சி தலைவருக்கு நடத்தும் பொழுது கூட எல்லாரும் ஒருங்கிணைப்புன்ற வார்த்தையை அவர் சொல்லல. அவர் வந்து தனக்கு செல்வாக்கு தனக்கு சொல்வாக்கு தன்னுடைய தொகுதியில போயிட்டு அடுத்த ஜெனரேஷன் வருகிறது, நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இனிமேல் மறுக்கப்படும், இங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அந்த சூழ்நிலையில் அவர் சொல்றாரு எல்லாம் ஒன்னா சேரணும். இந்த வார்த்தைகளை தான் 3 வருஷமா வந்து 4 வருஷமா டிடிவியும் தினகரனும் இந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் ரொம்ப காலமா இந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்காரு. சசிகலாமா இந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா தொலைக்காட்சியில பேசுற ஐயா புகழேந்தி ஐயா கேசி பழனிசாமியும் இந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் சொல்லி 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு கரையில போய் இவர் சேர்ந்துட்டாரு. இன்னொன்னு அந்த ஒருங்கிணைக்கணும் சொன்ன அந்த 3 பேர் கூடயே இவர் நிக்கல. சசிகலாமா டிடிவி ஓபிஎஸ் ஒரே மேடையில் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒருங்கிணைக்கல இவரு. அப்ப இவர் என்னன்னா தன்னுடைய சுயநலத்திற்காக
ஏன்னா திமுக சைட்ல போக முடியாது. அப்ப என்னன்னா தாவேகா கிட்ட போனா ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும், தன்னுடைய தொகுதியில ஒரு இடம் வாங்கிக்கலாம், அந்த எண்ணத்தோட போறாரு அப்படின்றது தான். ஏன்னா கடந்த காலத்துல நீங்க யதார்த்தத்தை பார்க்கணும். பாக்குறீங்களா? அது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாக்குற இருக்கிற வாய்ப்புல அதுதானே பெரிய வாய்ப்பு. அடுத்த வாய்ப்பு இல்லையே. இப்ப அதிமுக வாய்ப்பு இல்ல, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக வாய்ப்பு இல்ல, மூன்றாவது வாய்ப்பு என்ன இருக்குது? தாவேகா. ஏன்னா தாவேகால போய் நிக்கிறவங்க எல்லாம் முதன்மை இடத்துல நிக்கிறாங்க. அங்க தாவேகால காலங்காலமாக இருந்த ரசிகர்கள் இன்றைக்கு முதல் இடத்துல இல்ல. தாவேகால பாத்தீங்கன்னா விஜய்க்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா ரசிகர்கள் புஷி ஆனந்த் மட்டும்தான் அந்த ரசிகர் மன்றத்தில் வச்சிருந்தவர். அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு இணையாக இன்றைக்கு திமுக ஆதரவாளராக 10 வருஷம் இருந்து அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்த ஆதவ அர்ஜுனா முதன்மை நிலத்தில் இருக்காரு. அதே மாதிரி பிஜேபியிலயோ அதிமுகவிலயோ 10ஓடு 1 11ஆக இருந்த சிடி நிர்மல்குமார் இன்றைக்கு அங்க முதன்மை இடத்துல இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்மளுக்கு ஒருவேளை துணை முதலமைச்சர் வேட்பாளர் ஆகலாம், அந்த எண்ணம் கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ இது ஆரம்ப கட்டம். இதுக்கு அடுத்த கட்டத்தில் யார் யார் நகர்றாங்க என்ன ஏதுன்றது அடுத்த கட்டத்தில் தெரியும். ஏனென்றால் அதாவது அதிமுகவை கைப்பற்ற நினைத்தவர்கள் ஒருவேளை தாவேகாவை கைப்பற்ற நினைக்கிறார்களோ என்ற எண்ணம் வருங்காலத்தில் தெரியும். ஓகே, கேப்போம். டாக்டர் சுமத், அது யாருன்னா திமுக அப்படின்றாரு. யாரோ ஒரு இயக்குறாங்க செங்கோட்டையை, நீங்க சந்தேகப்பட்டீங்க, திமுக ஐயா இருக்கக்கூடாதுன்னு கேட்கிறார். இல்லைங்க, லாஜிக்கலா தாவேகாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு வந்துவிட்டால் அது நிச்சயமாக திமுகவையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை ஒரு கடைசி நிமிஷத்துல தாவேகா அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்துட்டாங்கன்னா அதோட அந்த தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அந்த கூட்டணிக்கு முடியும். இது எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் அதை தடுப்பதற்காக தாவேகாவை பலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கதை திமுக செய்யும் என்று நான் நினைக்கவில்லை. தாவேகாவை பலவீனப்படுத்தினால் அது ஒரு கூட்டணிக்கு போயிடுவாங்க, அதனால அவங்கள பலப்படுத்தலாம் அப்படிங்கிறது திமுக திட்டமிட்டு செய்வதாக நான் பார்க்கவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தரப்புல நீங்க தாவேகா போகாதீங்க, இங்க வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பூஸ்ட். தேர்தலுக்கு முன்னாடி ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் வந்துட்டாரு, இப்போ செங்கோட்டையனும் வந்துட்டாரு, பாருங்க அண்ணா திமுகவை எல்லாரும் விட்டுட்டு வந்துடுறாங்க, எல்லாருமே திமுக பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரோஃபியா இருக்கும். ஆனால் அது நடக்காமல் இவர் தாவேகாவுக்கு செல்கிறார் என்றால் அதுக்காக தான் நான் திருப்பி சொல்றேன். இதுல ஒரு லாஜிக் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்டே இல்லை. இது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அங்கு அனுப்பப்படுகிறார். என்ன செய்ய போறாரு, என்ன திட்டம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்குள்ள நமக்கு தெரிய வரும். தாவேகாவினுடைய அந்த காலகட்டத்துல என்ன நடவடிக்கைகள் இருக்கின்றனங்கிறத பொறுத்துதான் இவர் எதற்காக அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். பட் அவராகவே பாஜகவை எதிர்த்து திமுகவை எதிர்த்து எல்லாரையும் எதிர்த்து தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து விஜயை முதலமைச்சராக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் என்று நான் நினைக்கவில்லை. வில்சன், சரிய குறுக்கீடு மட்டும் பிரேக் பண்ணும். வில்சன், இன்னும் ஒரே ஒரு விஷயம் கார்கே, என்னன்னா இப்போ நம்ம முஸ்தாபா கூட சொன்னாரு செங்கோட்டையனை ஆதரிப்பாங்கன்னா ஒரு சாஃப்ட் கார்னர் நீங்க பாருங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, மாற மாட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட யாரை பத்தி ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும்? எடப்பாடியாரை பற்றிய சாஃப்ட் கார்னர் இருக்குமா அல்லது செங்கோட்டையனை பற்றி சாஃப்ட் கார்னர் இருக்குமா? இதை சிந்திச்சு பாருங்க. அவங்களுக்கு யார் மேல ஒரு பாசமோ ஒரு நேசமோ ஒரு அனுதாபமோ ஒரு அனுசரணையோ யார் மேல இருக்கும்? இயற்கையாக பாத்தீங்கன்னா அந்த சோதனையான காலகட்டத்தில் ஓட்டு போடுவாங்களா, இபிஎஸ் ஓட்டு போடுவாங்களா? கட்சியிலே இருக்க செங்கோட்டையன் ஓட்டு போடுவாங்களா? கிடையாது. செங்கோட்டை இல்ல ஐயா, நான் என்ன சொன்னா தாவேகா விஜய் சொன்னா செங்கோட்டையன் ஓட்டு போடுவாங்க. செங்கோட்டையன் போறதால விஜய்க்கு ஆதாயமா? அதுதான் கேக்குறேன். செங்கோட்டையன் சொல்லி தாவேகாக்கு ஓட்டு போடுவாங்களா? கேப்போம். அதுதானே முக்கியம். கேப்போம். இப்போ யாருக்கு ஆதாயம் இருக்குது? இவருக்கு தான் ஆதாயம். ஓகே, கேப்போம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவோடு போகிறார் அப்படின்னா தாவேகா அதிமுக கூட்டணி அப்படின்றது கிடையாது என்பதாகிவிட்டதா? திரு தனியஸ், நீங்க செங்கோட்டையன் ஏன் சேர்றாரு அப்படின்றத கேள்வி எழுப்புறீங்க. செங்கோட்டையனுடைய தகுதிக்கு விஜய்கிட்ட போலாமான்னு. இன்னைக்கு தாவேகாவுக்கும் அந்த தேவை இருக்கிறது. தாவேகா கட்சி இருக்கு, தொண்டர்கள் இருக்காங்க, அரசியல் ரீதியாக செயல்படுவதில் அவங்களுக்கு சில சுணக்கங்கள் இருக்கு. அதை செங்கோட்டையன் மூலமாக நிரப்பலான்னு தாவேகா நினைக்கலாம் இல்லையா? செங்கோட்டையனால தாவேகா பலன் பெறலாம் இல்லையா?
தாவேக்கா ஒரு கட்சி தலைவன், இன்னொரு கட்சியிலிருந்து இவ்வளோ பெரிய மனுஷன் வர்றாரு, முன்னாள் அமைச்சர், பெரிய பணக்காரர், ஒரு சீனியர், நாடறிந்த முகம் ஒருத்தர் வருதுன்னா தாவேக்காவுக்கு அது பலம் தான், மகிழ்ச்சி தானே. அதிமுக காரங்களும் செங்கோட்டையன் இருந்தால் இதுக்கு வருத்தப்படணும். அதுதானே சிக்கல். இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கிய விஜய், தமிழக வெற்றி கழகத்தில் தான் முதலமைச்சராக வேண்டும் விரும்புகிற விஜய், அதிமுகவிலிருந்து ஒருத்தர் வர்றாருன்னா இருகரம் பற்றி உடனே அவருக்கு எல்லாம் என்ன பதவி வேணும் கொடுப்பார். நீங்களே சொன்னீங்க. தொடர்ந்து திரு தனியரசு என்ன பதவிகள்னு புரிஞ்சா எதா இருக்குன்னு? இப்போ எங்கள் சுமசி ஐயா சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியிலிருந்து பாஜகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் சேர்றாரு, முன்னாள் தலைவர். அப்போ நாம் கிட்டத்தட்ட ஐயா சொன்னது சரிதான். பாஜகவிலிருந்து அதிமுகவிலிருந்து பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில் எல்லாரும் போய் தாவேக்காவில் சேர்றாங்க. நான் சொன்ன தாவேக்கா பாஜகவோட ஒரு துணை அமைப்பு தான், விஜய பாஜகவோட ஒரு கருவி தான். ஏற்கனவே எடப்பாடி பாஜகவினுடைய ஒரு துணை அமைப்பாக, அதாவது இந்து முன்னணியை போல, இந்து மக்கள் கட்சியை போல, பஜ்ரங் தளத்தை போல இருந்ததில் இப்போ தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு 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 இளைஞர் அணிக்கான ஒரு கட்சி. பாஜக இருந்து போறாங்க அப்படின்னா அப்படி எடுக்க முடியுமா? திரு மைத்ரேயன் பாஜகவில் தான் இருந்தார், அப்புறம் அதிமுகவில் இருந்தார், அவர் திமுக போனார், அது என்ன கணக்குன்னு கேட்டார். இல்லையா, இப்போ அதாவது இப்போ நம்ம திட்டமிட்டு ஒருத்தர் புதிதாக பூரா அதிமுக பாஜகவில் இருந்தவங்க எல்லாரும் ஏன் திமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு யாரும் போகல? இப்போ எங்கள் முஸ்தபாயாவோ அல்லது எங்கள் பொன்வில்சன் சொல்கிறாங்கல்ல, திமுக தான் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்ததுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு உறுப்பினர்லேருந்து கடைசி மனிதன் வரைக்கும் ஏன் ஒரு ஆள் கூட தாவேக்காவில் போய் சேரல? அப்போ தாவேக்காவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறது பாஜகவும் எடப்பாடியோடைய அணியும் தானே. அப்போ தாவேக்கா யாருடைய ஆள்? விஜய் யாருடைய ஆள்? அப்போ விஜய் வெறும் கொள்கை எதிரின்னு சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் மோடி, அமித்ஷா, ஒன்றிய பாஜக அரைத்து அரசு குறித்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? இந்த விஜய் இப்போ தமிழ்நாட்டில் நான் தான் சிஸ்டத்தை மாற்ற போகிறேன், எல்லா திமுகவுக்கே நான் தான் மாற்று, அதிமுகவுக்கு மாற்று, எடப்பாடியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்கிறார். இதில் என்ன கொடுமைனாக இந்த எடப்பாடி, இவ்வளோ பெரிய ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி 4 கொடியை காட்டின உடனே ஆகா பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது, ஒரு பெரிய கட்சி நம்மோட வந்து சேருதுன்னு சொல்லிட்டு விஜய் புகழ்ந்தார்ல, அதே கட்சிக்கு தான் உங்களால் நீக்கப்பட்ட ஒரு செங்கோட்டையன் இன்னைக்கு விஜய்க்கு இன்னைக்கு 24 மணி நேரம் பிரேக்கிங் போட்டு கொண்டு சேர்த்துறாங்கல்ல. அப்போ இது என்ன? இதுக்கப்புறமே எடப்பாடிக்கு கோபம் இல்லை? இதுக்கப்புறமே எங்கள் பொன்வில்சனோ அதிமுகவை சார்ந்த ஒருத்தராவது விஜயை கண்டிக்கிறாங்களா? விஜய் எதிர்த்து பேசுகிறாங்களா? கரூரில் 41 பேருக்கு மரணத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் விஜய் மேலே எஃப்ஐஆர் போடியா, அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியான்னு சொன்னால் கேட்கவே மாட்டார். விஜய் புனிதர், காவல்துறை தவறு செய்து விட்டது, திமுக தவறு செய்யப்பட்டதுன்னு சொன்னார். இன்னைக்கு விஜயை பாதுகாத்து வச்ச இப்போ உடைச்சதே உனக்கு பெரிய ஆபத்தா? திமுக கூட எடப்பாடிக்கு திமுக கூட போலியே, திமுக கூட போனா திமுக வலுவடையுது அப்படின்னு நினைச்சு அவர் அச்சப்படலாம். அவர் தாவேக்காக்கு தானே போறாரு. ஆமா, ஏன் தாவேக்கா தான் மாற்றுகிறாரு. அப்படியே அதிமுக இல்லையா? இருதுருவ அரசியல் ஏடிஎம்கே டிஎம்கே வெர்சஸ் இருந்தத, ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடின்னு இருந்தத, இப்ப ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் மாத்துறாங்கல்ல. அப்ப இழப்பு யாருக்கு? எடப்பாடிக்கு தானே. இதுல எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் எங்க அதிமுக பேசுற ஒருத்தராவது விஜய் ஏதாவது பேசுறீங்களா? அப்ப விஜய் உங்க செல்ல பிள்ளையாவை நீங்களும் வளர்த்துறீங்க, பாஜக வளர்த்தது. அப்ப செங்கோட்டையன் போன உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்களே இப்ப விஜய் வாழ்க, விஜய் முதலமைச்சராக்கிறோம்னு சொன்னா விஜய் செங்கோட்டையன் போக மாட்டாரு. என்ன உங்களுக்கு தாவேக்கா மேல உங்களுக்கு என்ன பார்வை இருக்குது? எடப்பாடிக்கு விஜய் மேல உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு? இப்படி எல்லாம் நீங்க போய் நீங்களே தொட்டல்ல போட்டு ஆட்டி விஜய் வளர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு தனி கட்சி? ஏன் நீங்க இன்னும் விஜய் விமர்சிக்கல அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார் திரு பொன்வில்சன். அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளன்னு கேட்கிறார் சார். ஆமா சார், யானையோடு தான் சார் மோதும். யானையோடு தான் மோதும். அவர் நிரூபிச்சு வரட்டும், யானை அப்போ மோதலாம். இப்ப யானை கூட தானே மோதணும். நான் என்ன சொல்றேன், இப்ப தனியரசு ஐயா வந்து சொன்னாரு திமுக இருந்து யாரும் போலன்னு. திமுக தன்னை பலவீனப்படுத்துறதுக்கு அனுப்புது. நான் அதை தானே குற்றச்சாட்ட சொல்றோம். திமுக இருந்து யாரும் போக மாட்டாங்க, ஆனா பிஜேபில இருந்து போறாங்க, அதிமுக இருந்து போறாங்கன்னா அப்ப இதை அனுப்பி வைக்கிறது யாரு? அததான திமுக குற்றச்சாட்டு சொல்றோம் நாங்க. திமுக தமிழக வெற்றி கழகம் அண்ணா பொன்வில்சன் இருந்தா ஆமா, திமுக தானே பிரிக்குது. திமுக அப்ப பிஜேபி சொன்னா மட்டும் எப்படி சேருவாங்க? இப்ப நீங்க சொல்றீங்க திமுக சொன்னா மட்டும் எப்படி சேருவாங்க? அண்ணா திமுக பிரிக்கிற அளவுக்கு உங்க எடப்பாடி அதே தான் உங்களை நான் கேக்குறேன். உங்களை நான் கேக்குறது என்னன்னா, அதே மாதிரி மனோஜ் பாண்டியன் எல்லாம் சேர்க்கிற அளவுக்கு தான் திமுக பலவீனமா இருக்குதா? இல்லையா? அவருல கொண்டு சேர்த்துக்கிட்டாரு பலம் தானே. அண்ணா சேர்க்கிற அளவுக்கு தான் நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா? ஐயோ என்னன்னா நீங்க ஜனநாயகம் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் கேக்குறீங்களா? ஆனா
அது உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் கூட தானே அவர் இருந்தாரு ஆமா, செங்கோட்டையன். அது உங்களுக்கு நல்லா ஓபிஎஸ் கூட தானே இருந்தாரு. தெரியும். பிஎச் பாண்டி அண்ணனும் மனோஜ் பாண்டி அண்ணனும் எதுக்காக அண்ணன் ஓபிஎஸ் கூட வந்தாங்க? இப்ப மறுபடியும் சின்னமா டிடிவி ஓபிஎஸ் போனதுக்கு அப்புறம் அவரோட இணைந்து பயணிக்க முடியல, வெளியே வர்றாரு. அது அரசியல் காரணங்கள் இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட முரண் அது. ஆனா நீங்க இப்ப விஜயோடு போய் செங்கோட்டையன் யார் கூட இருந்தாரு? செங்கோட்டையன் ஓபிஎஸ் கூட தானே இருந்தாரு. செங்கோட்டையன் டிடிவி கூட தானே இருந்தாரு. இதே நல்லா அண்ணா பொன்வில் சொன்னா, நான் இப்ப சொல்றேன், நம்ம தந்து தொலைக்காட்சி வழியா எடப்பாடியே விஜயோட போய் சேர்றதுக்கு கூட தூது விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உங்களுக்கு என்ன அதிமுக மேல உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது? சொல்லுங்க திரு பொன்வில் சார். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, தனி அரசு வந்து அறிவாலயத்தை போறதை விட பனையூருக்கு போனாலும் ஆச்சரியப்படல. பேர் அண்ணா அறிவாலயம் தானா? அண்ணா நீங்க அந்த அண்ணா அறிவாலயம் இதையும் சொல்லலாம்ல. நீங்க உங்க அண்ணா திமுகவும் அண்ணா அறிவாலயம் எனக்கு என்னென்ன வேறுபாடு இருக்கு? கேப்போம் நான் வரேன் திரு வில்சன்டே வரேன். அண்ணா அறிவாலயம் ஐயா, அண்ணா அறிவாலயம் ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்து இருக்குது ஐயா. நீங்க இப்ப போயிருக்கீங்க. அன்னைக்கும் போனேன் நான். அன்னைக்கும் முத்தமிழர்கள் கலைஞரை போய் பார்த்தேன். சென் தொலைக்காட்சியில் பேசிட்டு தான் ஜெயா பிளஸுக்கு போவேன். தனியரசுக்கு மட்டும்தான் அந்த சுதந்திரத்தை அம்மா கொடுத்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு சின்னமா கூட்டணிக்கு போல, நீங்க கூட்டணிக்கு போல, அதே மாதிரி பழையருக்கு போகக்கூடிய காலம் வரும் ஐயா. இப்ப நான் கூட்டணி சேர்ந்துட்டேன்னு உங்களுக்கு யாருன்னா சொன்னா? தளபதி ஒத்துக்கிட்டாரா? ஏன்னா கூட்டணி சீட்டு வாங்கியிருக்கிறேன்னா? கூட்டணி கட்சியில நேத்தெல்லாம் எல்லாரும் மேடை ஏறினாங்க, தனியரசு ஏத்துக்கிட்டாங்களா? அறிவாலயத்தில் முதலமைச்சரை போய் பார்த்தா நீங்க என்ன கூட்டணி சேர்ந்துட்டோம்னு சொல்றீங்க? ஓ, அது மட்டும் இல்ல, நீ நாளைக்கு பொதுச் செயலாளர் அதிமுக சினிமாவை இளைஞர் பேரவை தனியரசு எங்க போனாலும் சேர்த்துக்குவாங்க. சரி, கேட்போம். நான் அதை விவாதிப்போம். நான் திரு முஸ்தபா, அதிமுக சொல்லுவது செங்கோட்டையனுக்கு அந்த ஒரு பகுதியில், ஒரு சட்டமன்ற தொகுதி, அதிகபட்சம் அந்த மாவட்டத்தில் மட்டும் செல்வாக்கு, செங்கோட்டையனை சேர்ப்பதன் மூலமாக அதிமுக வாக்கெல்லாம் உங்களுக்கு வந்துடும்னு ஆசைப்படுறீங்களோ? அது எப்படி நடக்கும்? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ இப்படி பார்க்கணும். அவர் சொல்லும் போது செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணி ஒரு தேதி சொல்கிறார், பிப்ரவரி மாறும் பாருங்கன்ற. நீங்கள் அதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 2000% தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி அமையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ஜிகமாக அங்கே இருக்கக்கூடிய சோர்ஸை வச்சு ஆதாரப்பூர்வமான செய்தியை சொல்கிறேன், அதுக்கான வாய்ப்பு கிடையாது. வெற்றி தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களின் தலைமையில் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தலைமையில் தான் கூட்டணி அமையும். செங்கோட்டையன் போயிருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட சார், நீங்கள் வந்து செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க, செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமானியமாக ஒரு செங்கோட்டையனை மட்டும் வந்துட்டாருன்னு பார்க்க முடியாது. செங்கோட்டையன் மாதிரி அதிமுகவில் மனக்கசப்பு குமுறல், திமுகவை எதிர்க்காத எடப்பாடி பழனிசாமி, தொடர்ச்சியாக 10 வாட்டி தோட்ட எடப்பாடி பழனிசாமி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவிழக்க செய்யும் எடப்பாடி பழனிசாமி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் கவுன்சிலர் சீட்டுக்கோ எம்எல்ஏ சீட்டுக்கோ எம்பி சீட்டுக்கோ காசு செலவு பண்ணா ஜெயிப்போமா ஜெயிக்க முடியாதா டிக்கெட்டை வாங்குறதுக்கு பயப்படுற அதிமுக தொண்டர்கள், இவர்கள் எல்லாம் இந்த மனக்குமரி எங்க போவாங்க? அப்ப பாத்தீங்கன்னா திமுக போக மாட்டாங்க. அதிமுகவோட ரத்தமே திமுக தீய சக்தி, திமுக எதிர்ப்பு, அதிமுக தொண்டரோட ரத்தமே கையில ரெட்டையில பச்சை, எம்ஜிஆரோட பச்சை, இவர்கள் அதிமுக வளர்ப்பு. அப்ப எங்க அந்த இடத்துல போவாங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம். நீங்க செங்கோட்டையன் வந்த மாதிரி பல பேர் வருவாங்க. இது மட்டும் இல்ல சார், செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டா இன்னைக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மெகா கூட்டணியை முதன்மை கூட்டணியாக நாங்கள் கொண்டு வருவோம் சொல்றார். ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து பக்கபலமா இருந்தாரு, ரூட் அமைத்து கொடுத்தாரு, கூட்டணி வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாரு. அதை சக்சஸா கொண்டவர் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையன் பணி மட்டும் இல்ல, அது ஐவர் குழு 6 பேர் கொண்ட குழுவெல்லாம் இருந்தது. நீங்க செங்கோட்டையன் எடுத்துட்டு ஒட்டுமொத்த அதிமுக அவர்தான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதிமுகல இருந்து சேகர்பாபு போனாரு, செந்தில் பாலாஜி போனாரு, ஐபி போனார். இது வேற. செங்கோட்டையன் போனா செங்கோட்டையன் ஜெயலலிதா அம்மாக்கே சீனியர், எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்து இருக்கிறாரு. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக தலைமை கழகத்தில் வெளியேற்றப்பட்டாரு, ஒரு இடத்திலையும் விட்டு கொடுக்காது, வெளியேற்றப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்ததுக்கு அப்புறம் இல்ல, அவர் சொல்ல நேத்து வரைக்கும் என்ன திரும்ப சேர்த்துங்கன்னு சொன்னாராம். அதான் சார், எடப்பாடி அதிமுக ஒன்றிணைன்னு சொல்லியிருப்பார். நான் மன கஷ்டத்துல இருந்தேன்னு சொல்லியிருப்பார், நான் மன கவலையில இருந்தேன்னு சொல்லியிருப்பார். அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி தன் தலைமையில வழிநடத்த முடியலன்றது செங்கோட்டையன் உணர்றார். அந்த அடிப்படையில் நீ தமிழக அரசியல் களத்துல வந்து கண்டிப்பாக அரசியல் களம் இது வந்து பாத்தீங்கன்னா
விஜய் அவர்களுக்கும் வெற்றி, மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களுக்கும் மிகப்பெரிய கிடைத்த வெற்றி. நீங்க செங்கோட்டையன் கூட வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட மண்டபத்துல மரியாதைக்குரிய அமமுக பொதுச் செயலாளர் சந்திக்கிறார், ஓபிஎஸ் சந்திக்கிறார், சசிகலா களத்துல இருக்கிறாங்க. இப்ப மரியாதைக்குரிய நீங்க திமுக கூட்டணியில என்னதான் கூட்டணி பலமாக இருந்தாலும் முக்காவில்காடு விடுதலை சிறுத்தை, முக்காவில்காடு ரைட், முக்காவில்காடு ரைட் லெஃப்ட், இந்த வைகோ 0-0 சார். நீங்க மக்கள் நல கூட்டணியில் எவ்வளவு வாங்கினாங்க? மக்கள் நல கூட்டணியில இன்னைக்கு எவ்வளவு வாங்கிருக்காங்க? நான் கேட்கல சார். மக்கள் நல கூட்டணியில நாங்க தனியா நிக்கிறோம்னு விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், வைகோ, விஜயகாந்த் அவர்கள் சேர்ந்து அதுக்கு தான் சொல்றேன். அந்த கூட்டணியை வைத்து நாங்க வெற்றி கூட்டணி சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் தலைமையில் கீழ் ஒரு கூட்டணி அமையும் தொடர்ச்சியா மரியாதைக்குரிய தினகரன் சொல்றார். தனியா நின்று 4 விழுக்காடு வச்சுக்கார் சார். காங்கிரஸ் 4 விழுக்காடு எப்படி வந்து திமுகக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் போன், ஒரு தூணுன்னு சொல்லி காங்கிரஸ் பேசுறாங்களோ, மரியாதைக்குரிய தினகரன் தமிழக அரசியல் கட்சியில 4% வாக்கு வங்கி வச்சிருக்கிறார். அப்போ செங்கோட்டையன் போகும்போது, தினகரன் வரும்போது, ஓபிஎஸ் வரும்போது, இங்க இருக்கக்கூடிய கூட்டணி உறுதி இல்லாத கூட்டணி ஜனவரியில யார் யாரெல்லாம் வந்து மெகா கூட்டணி அமைக்கும் போது இது வெற்றி கூட்டணியா மாறும். அப்போ செங்கோட்டையன் போற இடத்துல 77 எம்ஜிஆர் ஜெயிப்பார், அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா போனா ஜெயலலிதா ஜெயிப்பார். நீங்க கூவத்தூர்ல பாஜக என்னதான் வந்து இண்டல் கொடுத்தாலும் மண்ணக்க வச்சு சசிகலா ஜெயிப்பார், செங்கோட்டையன் வந்தார் விஜய் அவர்கள் ஜெயிப்பார். அந்த கணக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. கேப்போம் டாக்டர் சுமந்த், அதிமுக தாவேகா கூட்டணி மேபி இருக்கலாம் எதிர்காலத்தில் அப்படின்னா சொல்லப்பட்டதை செங்கோட்டையனுடைய சேர்ப்பு முறியடிச்சிருக்கா? இல்ல அது வந்து இது வந்து போக போகத்தான் தெரியும். அதாவது ஜனவரி பிப்ரவரி தான் இது வந்து இது என்ன காரணம், எதுக்காக அங்க போயிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வெளியே வரும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இவர் சீனியர், இவர் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு, எல்லாம் கரெக்ட். பட் செல்வி ஜெயலலிதாவால் இவர் நீக்கப்பட்டார். அது வந்து நம்ம அண்ட் இன்ஃபேக்ட் அமைச்சரவை செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகுதான் அவர் அமைச்சர் பதவிக்கு திருப்பி கிடைத்தது. திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் அவருக்கு அமைச்சர் பதவி திருப்பி வழங்கப்பட்டது. கரெக்டா? சோ உங்களுக்கு 2012 இருந்து 2016 முடியும் வரை, செல்வி ஜெயலலிதா மறைவு வரை இவர் அமைச்சராகவே இல்லை. சோ இது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. சோ இட் இஸ் நாட் தட் இவர் வந்து இன்சைட் சர்க்கிள். இப்ப எப்படி இப்ப திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று கூறினாரோ, அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இவரை வந்து ஓரங்கட்டி தான் வைத்திருந்தார்கள். சோ இது எல்லாமே வந்து அவங்க இறந்த பிறகு இவருக்கு திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்தது. பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் அவர் 4 ஆண்டு காலம் தொடர்ந்து இயங்கி இருக்கிறார். சரி, ஏதோ ஒரு காரணம் பிரச்சனை வந்து விட்டது. இப்போ தாவேகாவுக்கு செல்லும் லாஜிக் வந்து இதனால் வந்து அதிமுக தாவேகா ஒன்றாக சேர இயலாதா தேர்தலுக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இதனால சேர்றதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதா என்றால் அதுவும் சொல்ல முடியாது. ஆனால் பிஜேபி இவரை அங்கு அனுப்பியிருந்தால் கூட்டணிக்கு விஜயை அழைத்து வருவதற்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கப்படலாம், தெரியாது. ஒன்லி ஸ்பெகுலேஷன். பட் ஒருவேளை தாவேகாவில் எல்லோருக்குமே தெரியும், தாவேகால 2 விதமான ஒரு கருத்து இருக்கு. ஒண்ணு, திமுகவை வீழ்த்துவதுதான் பிரதான நோக்கம், அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்ய வேண்டும். 2வது, எக்காரணம் கொண்டும் பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாது. 2 குரூப் இருக்கு தாவேகால். அது யார் எந்தெந்த குரூப் அது வேண்டாம், அது தனி விவாதம். பட் அந்த 2 குரூப் இருக்கும்போது இவர் அங்கு சென்றால், பாஜக இவரை அங்கு அனுப்பி வைத்திருந்தால், இந்த பக்கம் அவர்களை இழுப்பதற்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன், அதுவும் ஒரு சீனியர் பர்சன் அங்க இருக்கலாம் அப்படின்னு பாஜக கணக்கிட்டு இருக்கலாம். சோ இது அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், நாளைக்கு இல்ல வர வாரம் திரு செங்கோட்டையன் போனது என்ன நடக்க போகுதுங்கிறது இல்லாமல் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவர் எதற்காக அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறாருங்கிறது தெரிய வரும். சரி, நான் திரு வில்சன்ட், இன்னும் சிலர் கூட செங்கோட்டையனை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து வரலாம் அப்படின்றாங்க. இல்ல அதிமுகவிலிருந்து வரலாமா, அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் வரலாமா? இல்ல அவங்களும் வருவாங்கன்றாரு. அதனால அவங்களும் வருவாங்க. அதிமுக வரலாம்னு முஸ்தபா ஆசை வெளிப்படுத்துறாங்க. நான் இல்ல
அது ஆசையை வெளிப்படுத்தலாம். எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது நல்லதுதான், இல்லைன்னு சொல்லலை. நம்மளுக்கு அது அவங்க நம்பிக்கையாக கூட இருக்கலாம். அது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ செங்கோட்டையன்றது வந்து கடந்த காலத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு டிடிவி ஒரு முரண்பாடோடு போகும்போது இப்போ ஒரு 18 எம்எல்ஏ, அதே வந்து ஒரு ஓபிஎஸ் ஒரு முரண்பாடோடு சசிகலாமா இருக்கும்போதே முரண்பாடோடு போகும்போது அவருக்கு பின்னாடி ஒரு 11 எம்எல்ஏ. ஆனால் 72லேருந்து தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து ஜெயலலிதா அம்மாவுக்கு ரூட் போட்டு கொடுத்ததே நான் தான் அப்படின்ற செங்கோட்டையன் பின்னாடி ஒரு 25 எம்எல்ஏவாவது இருக்கணும்ல. ஒரு 4 முன்னாள் எம்பி 5 முன்னாள் எம்பி இருக்கணும், ஒரு 5-10 அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கணும். எத்தனை பேர் முன்னாள் எம்பி அந்த மாதிரி இல்ல நான் சொல்றது என்னன்னா, எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறார்கள்ன்றது தான் இப்ப நான் கேட்குது. அதாவது அவருடைய செல்வாக்கு அவ்வளவுதான்றது உங்களுக்கே தெரியும். என்னன்னா அவர் முதன்மை நிலையில எந்த இடத்துலயும் இருந்தது கிடையாது. அவர் செகண்ட் ஃபிடிலா இருந்திருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல. ஒரு நிர்வாக ரீதியா வந்து பிளான் போட்டு கொடுக்கறது அதெல்லாம் செய்வாரு. பட் ஒரு தலைமைத்துவத்துல அவர் இருந்ததே கிடையாது, எந்த காலத்திலயும் இருந்தது கிடையாது. தனக்குன்னு ஒரு செல்வாக்கையும் அவர் வளர்த்து கொண்டது கிடையாது பெரிய அளவுல. மற்றபடி கட்சி சின்னம், ஜெயலலிதாமான் பிம்பம், எடப்பாடியாரின் பிம்பம், அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பிம்பம், அந்த பிம்பத்துல தான் வந்து அவர் தேர்தல் வெற்றின்றது அந்த கட்சியின் வெற்றி தான். சொந்த செல்வாக்குன்றது பெரிய அளவுல அவருக்கு கிடையாது. நீக்கப்பட்ட எல்லோரையுமே சொல்றீங்க, ஓபிஎஸ் சொல்றீங்க, தினகரனை சொல்றீங்க, சசிகலா சொல்றீங்க, எல்லாரையும் சொல்றீங்க. இவங்க தனிநபர்கள்லாம் இவங்க பின்னாடி எல்லாரும் இல்ல சார், 4 பேர் தான். இப்ப எல்லாரும் நீங்க சொன்னீங்கல்ல 4 பேர் தான சொல்றீங்க. இப்படியே 4000 பேர் சொல்றீங்களா? இல்ல இந்த 4 பேருக்கு பின்னாடி கொஞ்சம் ஓட்டு இருந்தாலும் அது அதிமுகவோட ஓட்டு தானே சார். அதையே ஏத்துக்க மாட்டீங்க. இருங்க பொன்னுல் சொன்னா கார்கே. ஆமா சார். ஐயா, மூக்க அழகிரி பின்னாடி ஓட்டு இருந்துச்சு, வைகோ பின்னாடி ஓட்டு இருந்துச்சு, மிசா கணேசன் பின்னாடி ஓட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் பின்னாடி ஓட்டு இருந்துச்சு திமுகவுக்கும். அதனால அது காலத்துல வந்து சில சருகுகள் வந்து போவதான் செய்யும். அதுவும் இல்லாம அற்ற குளத்து அருநீர் பறவை போல அது குளம் காலியா இருக்கும், சில பறவைகள் இந்த மாதிரி போவதான் செய்யும். அதுக்காக அந்த பறவையால தான் அந்த குளமே நிரம்பி இருந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து எல்லா காலத்திலும் நடக்கும். ஒரு 2 நாள் பேசு பொருளா இருக்கும், அதற்கு பிறகு அது பெரிய பேசு பொருளா இருக்காது. அதுதான் யதார்த்தம். இப்ப நீங்க சொன்னீங்க ஜெயலலிதா அம்மா அடையாளம் வந்து அங்க இருக்க போதா? இப்ப எம்ஜிஆர் அடையாளம் மேடையில் இருக்க போது, ஜெயலலிதா அடையாளமும் மேடையில் இருக்க போதா? ஒரே வார்த்தை 2016 புரட்சி தலைவர் அம்மா தனித்து நின்று 44 விழுக்காடு வாங்கின ஓட்டை 2024 எடப்பாடி தலைமையில் வெறும் 22 விழுக்காடு தான் வாங்கியிருக்காங்க. சரிபாதி வாக்கு 50 விழுக்காடு வாக்கு சரிஞ்சிருக்குது. 4 பேர் மட்டும் கட்சி விட்டு வெளியே போயிருக்காங்கன்னு சாதாரணமாக சொல்றீங்க. சரி, ஓகே சார் என்ன நீங்கள் எடுத்துக்கிறேன் சார். அவர் பார்த்தீங்கன்னா பொன்னுல் செல்வன் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதோ 25% வாக்கு வச்சிருக்கிறாரு. ஜெயிக்கிறதுக்கு ஜிகே வாசன்ட்டு ஒரு 15% வாக்கு இருக்கு. அங்கே மோடி இப்போ பாஜக ஒரு 4% வாக்கு இருக்கு. இந்த 3 பேரை வச்சு ஆட்சி அமைச்சிருவாங்க. ஏன்னா ஏப்ரல் 11% இருக்கு. அதான் அது யாரோட 21 + 11 பலாப்பழம் குக்கர் அதெல்லாம் சேர்த்தா 18. அதெல்லாம் யாரோட 18 21 பாருங்க. எந்த அடிப்படையில் அண்ணாமலை ஐயா முஸ்தாபாவுடைய முஸ்லிம் லீக் கட்சிக்கு 15% இருக்குது, விஜய்க்கு ஒரு 40% இருக்குது. ரெண்டும் சேர்ந்து 55% ஆக போகுது. பழனிசாமி தோக்கத்துக்கு காரணமா இருந்தார். புரியுதா உங்களுக்கு? அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நம்பல. நீங்க இப்ப அதிமுக இருந்து வரான்னு சொல்லுங்க பாருங்க. காங்கிரஸ் வந்து வர தயாரா இருக்கிறாங்க, மதிமுக இருந்து வர தயாரா இருக்கிறாங்க. இங்க மாதிரி பல இயக்கங்கள் இருந்து வரதுக்கு, பிஜேபியில இருந்து வரதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இது எல்லாம் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில பார்க்க தான் போறீங்க. எவ்வளவு பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் உங்களுக்கு புரியதான் போகுது. சுமந்த் ஒரே வார்த்தை முடிச்சலாம். சுமந்த் இறுதி கருத்து. இன்றைய சூழல்ல இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன என்று நாம் கணிக்க இயலாது. யார் வேணா என்ன தியரி வேணா, நான் ஒரு தியரி சொல்லலாம், யார் வேணா என்ன தியரி சொல்லலாம். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு பிப்ரவரி மாதத்தில் இதனுடைய உண்மையான காரணம் வெளியே வரும். அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அந்த காலகட்டத்தில் தெரியும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். தாவேகாவில் இணையும் செங்கோட்டையன், அதனால பலன் யாருக்கு? அதன் பின்பு அரசியல் கணக்கு இருக்கா? ஜனவரி பிப்ரவரி வரை இந்த அரசியல் நகர்கள் இருக்க போகிறதா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நிறுங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.